இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த காலங்களில் வடசென்னை எந்த அளவிற்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் மாற்றி நாம் இன்றைக்கு வடசென்னையை வளர்ச்சி சென்னையாக எப்படி இன்றைக்கு மத்திய சென்னை தென் சென்னை வளர்ந்து வந்திருக்கிறதோ அதேபோல் இந்த வடசென்னை பகுதியையும் மாற்றிட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். சீமானை மைக் புலிகேசி என டிஐஜி வருண்குமார் விமர்சித்திருந்த நிலையில் வருண்குமார் தனக்கு வெறியேற்றும் விதமாக பேசி வருவதாக சீமானும் குற்றம் சாட்டியுள்ளார். முடக்கப்பட்ட சரவணா ஸ்டோர்ஸ் கோல்டு பேலஸ் ரூபாய் 235 கோடி சொத்தை இந்தியன் வங்கிக்கு மாற்றம் செய்துள்ளதாக இடி தகவல் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அருகே ஒரு கிராமத்தில் தந்தையின் நண்பனே 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே புதன்கிழமை கண்மாயில் மூழ்கி சிறுமிகள் 2 உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 78,410 ரூபாய் சிக்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய சாலை மேம்பாலத்தை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2025-26 ஆண்டு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையை மார்ச் 1 முதல் தொடங்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நிதி விவகாரத்தில் தமிழ்நாடே கொந்தளிப்பில் இருப்பதை மடைமாற்றி பாஜகவை காப்பாற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழக லோக் ஆயுக்தாவின் தலைவராக சென்னை ஐகோர்ட் முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மூளை சாவடைந்த இளைஞர் இறந்தும் 6 பேருக்கு மறுவாழ்வு அளித்திருக்கிறார். இவருக்கு அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கேரளாவின் மூணாருக்கு சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவர்களின் பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 மாணவிகள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பதவிக்கு வரும் மார்ச் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நேர்முகத் தேர்வுக்கு தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீமானுக்கு பின் யார் தலைவர் எனும் போட்டியால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து உறுப்பினர்கள் விலகி வருவதாக சீமான் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த ஓவிய ஆசிரியர் ராஜன் போக்சோ வழக்கில் கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிஎம் ஸ்ரீ நிதி குறித்து அண்ணாமலை பொய் சொன்னதாகவும் தமிழ்நாடு ஃபாஸ்ட் செக் உண்மையை விளக்கியுள்ளது. பிளவுபட்டுள்ள அதிமுக மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்பதே அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணமாக உள்ளதாகவும் தனிப்பட்ட நபர்களின் ஈகோவை ஒதுக்கிவிட்டு மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர செயல்பட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். திருச்சியில் ரூபாய் 3 கோடி மதிப்பிலான ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். கடலூர் மாவட்டத்திற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 21 மற்றும் 22 ஆகிய 2 தினங்கள் சென்று புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளார். இந்த விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. திறந்தவெளி கிடங்குகளை திறந்து கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்திட வேண்டுமென தமிழக முதல்வருக்கு PR பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலைதான் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் விடைத்தாள்களில் முறைகேடு செய்வதை தடுக்கும் விதமாக புதிய நடைமுறையை அரசு தேர்வுகள் இயக்ககம் மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் மார்ச் 14ஆம் தேதி நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு நேற்று முன்தினம் தெரிவித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மார்ச் 14ஆம் தேதியே தாக்கல் செய்ய உள்ளார். கோவை சூலூர் அருகே பாப்பம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு குடோனில் கேரளாவுக்கு கடத்த இருந்த 5000 லிட்டர் எரிசாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். வயலூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா தமிழக அரசின் பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் பங்கேற்றது திமுகவின் சாதனை என்று சேகர் பாபு தெரிவித்துள்ளார். நிதி பகிர்வு தொடர்பாக தமிழகத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் மோதல் தற்போது கல்வி மற்றும் மொழி தொடர்பான கொள்கைகள் தொடர்பான போராக மாறியுள்ளது. பிராமணர் அல்லாத அர்ச்சகர்கள் கோயில் கருவறைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடனே தலையிட கோரி ஸ்டாலினுக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது. வருகை பதிவு குறைவாக இருக்கும் கல்லூரி மாணவர்களை தேர்வெழுத அனுமதிப்பது சரியான செயல் அல்ல என சென்னை ஐகோர்ட் தெரிவித்துள்ளது. மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பிப்ரவரி 25ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு தலைமை செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் வெங்காய மண்டியில் இன்று சின்ன வெங்காயம் வரத்து அதிகமாக இருந்தது. அதிகமான வரத்து இருந்ததால் 50 டன் தேக்கமடைந்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். விவசாயியை தாக்கிய உதவி ஆய்வாளருக்கு மனித உரிமைகள் ஆணையம் ரூபாய் 50,000 அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது.
தமிழ்நாடு ஃபைபர் நெட் திட்டத்தில் 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைப்பதன் மூலம் தொலைதூரங்களில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை எளிதாக விசாரிக்கும் வகையில் டச் ஸ்கிரீன் வசதியுடன் கூடிய டிஜிட்டல் வாய்ஸ் ரெகக்னேஷன் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தீர்ப்புகளை விரைவாக பெற முடியும் என மூத்த வழக்கறிஞர்கள் வரவேற்பளித்து கருத்து தெரிவித்துள்ளனர். 3 மாநிலங்களில் மட்டும் பேசக்கூடிய இந்தியை நாடெங்கும் திணிக்க முயற்சிப்பது தவறு. இந்தி மொழியை தேவையெனில் கற்றுக்கொள்ளலாம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். பெற்றோரை கொண்டாட ஆசிரியர்களை திண்டாட விடலாமா என்ற கேள்வி எழும்பிய நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக தமிழக அரசு செயல்படுத்தும் சிறப்பு திட்டங்கள் குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பெற்றோரை கொண்டாடுவோம் மாநாடுகளை நடத்த அறிவுறுத்தியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். அதன்படி கடலூர் மாவட்டம் கண்டப்பன்குறிச்சியில் மண்டல அளவிலான மாநாடு 22ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொறுப்பு ஆசிரியர்கள் வசம் கட்டாயமாக திணிக்கப்பட்டுள்ளதால் ஆசான்கள் புலம்பி தவிக்கின்றனர். இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரத்தை புதுப்பிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்களில் 90% நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் ஒட்டிய போஸ்டர்கள் கிழித்து எறியப்பட்டது குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அரசியல் ரீதியாக என்னை துன்புறுத்தும் நோக்கில் எனக்கு எதிராக 53 வழக்குகளை பதிவு செய்துள்ளனர் என்பதால் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்துள்ளார். பொன்னேரி அருகே 7ஆம் வகுப்பு மாணவி தூக்குப்போட்டு தற்கொலை செய்து கொண்டதால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கீழ்பார்த்திபனூரில் மண்ணில் புதைந்த கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவன் கோயில் குறித்து ஆவணப்படுத்தும் பணி துவங்கப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து வந்து தமிழக எல்லையோர மாவட்டங்களில் மருத்துவ கழிவுகளை கொட்டி செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்து ஏலம் விடலாம் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு மருத்துவமனைகளில் 2642 மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ள நிலையில் அதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பில் தகுதியில்லாத 400 பேர் பங்கேற்றதாக புகார் எழுந்துள்ளது. மாணவியர் எல்லாம் என்னை பார்த்து அப்பா அப்பா என்று உணர்ச்சிகரமாக அழைக்கின்றனர். அந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு உள்ளது என முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். கண்மாயில் மூழ்கி உயிரிழந்த சிறுமிகளின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்குவதாக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தெலுங்கானாவை சேர்ந்த 26 வயது நபர் 5 வயது சிறுவனாக இருக்கும்போது விழுங்கிய பேனாமுடி 21 ஆண்டுகளாக அவரது நுரையீரலில் சிக்கியிருந்தது. அதை கண்டுபிடித்து மருத்துவர்கள் அகற்றினர். மாற்றுத்திறனாளிகளுக்கான 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடந்து வருகிறது. இதில் நாடு முழுவதும் இருந்து 1476 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். தேசிய பாரா தடகளம் ஒரே நாளில் தமிழகத்திற்கு 6 தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன. ரஜினியின் வசனத்தை தமிழில் பேசி தோனி ஃபன் செய்துள்ளார். துபாயில் ICC சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் இன்று வங்கதேசத்துடன் மோதுகிறது. மித்தாலி ராஜ் BBC வாழ்நாள் சாதனையாளர் விருது வென்றுள்ளார். கத்தார் ஓபன் டென்னிஸில் முதல் சுற்றில் ஒலிம்பிக் சாம்பியன் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். தங்கம் விலை ஒரு சவரன் 64,500 நெருங்கியது. நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 35 பவுனுக்கு ரூபாய் 280 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 64,560க்கும் 1 கிராம் 8,070 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழகத்தில் பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை முதல் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.